வணக்கம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் இன்னும் 1 மாசம் கூட இல்ல. அப்போ முன்னாடி ஒரு ஆளு, அதாவது யாரு அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, 2 கட்சிக்கு நடுவுல தான் போட்டி. ஒண்ணு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே அப்படின்னு அடிக்கடி சொல்லிட்டு வருவாரு. ஒரு விஷயத்தையும் அவர் வந்து அடிக்கடி சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னா, களத்துல நிக்கிறவங்கள பத்தி தான் நாங்க பேசுவோம். களத்துல நிக்கிறவங்க கூட தான் நாங்க போட்டி. அவங்கள பத்தி தான் பேசுவோம் அப்படின்னு வாய்ச்சவடார் பேசிட்டு இருந்தாங்க இல்லையா? இப்போ களத்துல யார் நிக்கானே தெரியாது. களத்துல நிக்கிற ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி தான். 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டுல களத்துல இப்போ பிரச்சார மேடை, பிரச்சார கூட்டங்கள்ல வாகன பரப்புரையா இருந்தாலும் சரி, அந்த பிரச்சார கூட்டமா இருந்தாலும் சரி, களத்துல நின்னு போயிட்டு இருக்கிறது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். 4 தடவை, 3 தடவை, 5 தடவை முதலமைச்சரா இருந்த அந்த பெரிய பெரிய கட்சிகளும் சரி, திராவிட கும்பல்களும் சரி, இன்னும் அவங்க வேட்பாளர்களையும் தேர்ந்தெடுக்கல, களத்திலையும் இறங்கல. களத்துல நிப்பவங்க கூட தான் நாங்க பேசுவோம் அப்படின்னு சொன்ன தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வந்து வேட்பாளரை போட முடியாம திணறிட்டு இருக்கிறாரு. அததான் நம்ம சொல்ல முடியும். அப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். விஷயம் என்ன அப்படின்னா, திருப்பரம்புத்தூர்ல சீமான் அண்ணன் வந்து வாகன பிரச்சாரம், அந்த பிரச்சார வண்டியில பேசிட்டு இருக்கும்போது, அல்லாஹ் கோயில் அந்த மஸ்ஜித்ல உள்ள அந்த பாங்கு ஒலிக்குது. அப்போ வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பேசுறத அப்படியே நிறுத்தினாரு. நிறுத்தின உடனே அந்த கூட்டங்கள் எல்லாமே அப்படி ஒரு அமைதியா இருந்தாங்க. அந்த பாங்கு ஒலி முடியிற வரைக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பேச்சை தொடரல, அமைதியாவே காத்திருந்தாரு. அந்த பாங்கு ஒலி நின்ன பிறகு அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பேச்சை தொடங்க ஆரம்பிச்சாரு. கொடுத்துட்டு எடுத்துக்க, ஆனா தடை இல்லாம தருவேன், எவ்வளவு வேணாலும் தருவேன். அந்த இனத்தை நேசிக்கக்கூடிய அந்த அந்த இயற்கையான அந்த உணர்வு இருக்கு இல்லையா, அது வந்து எல்லா தலைவருக்கும் வராது. இதே விஷயத்த மற்ற தலைவர்கள் செய்வாங்களா? நீங்களே சொல்லுங்க. விஜய் செய்வாரா? திமுக ஐயா ஸ்டாலின் அவர்கள் செய்வாங்களா? எடப்பாடியார் அவங்க செய்வாங்களா? யாருமே கண்டுக்க மாட்டாங்க. ஆனா ஒரு மதத்துக்கு கொடுக்கக்கூடிய அந்த மரியாதையை எவ்வளவு தெளிவா கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க கூடியிருக்கிற அந்த மக்கள் அந்த பாங்கு ஒலி அந்த ஒலிச்சிட்டு அது முடிவடைகிற வரைக்கும் கிட்டத்தட்ட 2, 3 நிமிஷம் அந்த ஒலி வந்து ஒலிச்சிட்டு இருக்குது. அப்போ அங்க இருக்க மக்கள் வந்து அப்படி ஒரு அமைதியாட்டு இருந்துட்டு இருக்கிறாங்க. அந்த பாங்கு சத்தம் மட்டும்தான் கேட்டுட்டு இருக்குது. சரியா? அப்போ அவ்வளவு ஒரு கட்டுப்பாடு, அந்த அவ்வளவு ஒரு ஒழுக்கத்தை கடைபிடித்து தன்னுடைய கட்டுப்பாடுகளுக்குள்ள வைத்திருக்கிற அந்த சீமான் ஒரு கட்சியின் தலைவர் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயம், இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயம் தான், பெரிய விஷயம்னு சொல்ல வரல. இப்படி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லயே சீமான் அவர்கள் வந்து இவ்வளவு தெளிவா, இவ்வளவு பண்போடு, இவ்வளவு ஒழுக்கமா கட்டுப்பாடோடு ஒரு வைத்திருக்கக்கூடிய அவர்களுடைய கூட்டத்தை நம்ம பார்க்கும்போது ஒரு வியப்பா தான் இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு தலைவர் கையில வந்து தமிழ்நாட்டோட ஆட்சி போச்சுன்னா, அப்ப அவரு எவ்வளவு பெருசாட்டு கட்டமைப்பாரு, ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்வாரு அப்படிங்கிறது வந்து இங்க இதுல இருந்து நமக்கு நல்லா புரிய வருது. இது வந்து நிறைய பேருக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியாது. ஆனா இதை உள்நோக்கி ஆராய்ந்து பார்க்கும்போது இதோட முக்கியத்துவம் உங்களுக்கு புரியும். அதனால என் இஸ்லாமிய சொந்தங்களே, உங்களுக்காக குரல் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரே தலைவர், உண்மையாக குரல் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரே தலைவர் நாம் தமிழர் கட்சி சீமான் மட்டும்தான். மற்ற கட்சி தலைவர்கள் எல்லாமே பேசுவாங்க. அதனால அவங்க வந்து எந்த ஒரு உரிமையும் உங்களுக்கு பெற்று தர மாட்டாங்க. இது நாள் வரைக்கும் அப்படிதான் நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் திராவிட கட்சிகள் முதலமைச்சர் சீட்ல அவங்க உட்கார்ந்துருக்காங்கன்னா அதற்கு காரணம் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் அவர்களுடைய வாக்கு சதவீதம் தான். மற்ற கட்சிகளுடைய கூட்டணியில தான் அவங்க வந்து அதிக அந்த சீட்டுகளை பெற்று அவங்க வந்து வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா காரணம் வந்து இஸ்லாமிய சொந்தங்களும் கிறிஸ்தவ சொந்தங்கள் தான். இது நாள் வரைக்கும் இருந்த முதலமைச்சர்களுக்கும் அவங்க வெற்றி பெற்றதும் காரணம் இவர்கள் தான். அதனால இஸ்லாமிய சொந்தங்களே, தமிழ் உறவுகளை தயவு செய்து சிந்திங்க. நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை வந்து கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அவர் வந்து எல்லாத்துக்கும் இலவசம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. குடிநீர், தூய குடிநீர் இலவசம் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. மருத்துவம் இலவசம் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. உயர்தர கல்வி இலவசம் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா மற்ற கட்சிகள் எல்லாமே ஃப்ரிட்ஜ் தரேன், கார் தரேன், சிலிண்டர் தரேன், 1000 தரேன், 2000 தரேன், 2500 தரேன், இப்படி சொல்லி கொண்டு நம்மளா தான் ஏமாத்திட்டு இருக்காங்க. சரி, அவங்க தர்றாங்கன்னு வைங்களேன். இப்போ ஃப்ரிட்ஜ் தராங்க,
ஒருத்தர் சொல்றாரு 2500 ரூபா தாரேங்கிறாரு, இன்னொருத்தர் சொல்றாரு பஸ்ஸுக்கு எல்லாருமே ஃப்ரீயா போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சரி, இதெல்லாம் எப்படி சரி கட்டுவாங்க? ஓட்டு கேட்க வராங்க இல்லையா? அவங்ககிட்ட கேளுங்க, தயவு செய்து ஒரே ஒரு கேள்வி கேளுங்க. இதை நீங்கள் எங்க இருந்து சரி செய்வீர்கள், எப்படி ஈடு கட்டுவீர்கள் அப்படிங்கிற ஒரே ஒரு கேள்வி எழுப்புங்க. அவங்க புத்திக்கு உரைக்கும். அப்போ ஒருவேளை அவங்க ஆட்சியை பிடிச்சி கொடுத்தாங்க அப்படின்னா, ஃப்ரிட்ஜோ டிவியோ அந்த 2000மோ 3000மோ பசங்க ஃப்ரீயா இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா, இந்த பொருட்செலவை எங்க இருந்து எடுப்பாங்க, எங்க இருந்து ஈடு கட்டுவாங்க? அப்போ இதையும் நம்ம தலையில தானே கொண்டு வைப்பாங்க. நம்ம தலையில தானே ஏத்துவாங்க. ஒண்ணு பால் விலை ஏத்துவாங்க, இல்லைன்னா பஸ் பேருந்து கட்டணத்தை ஏத்துவாங்க, இல்லைன்னா நம்ம வீடுகள் பத்திரப்பதிவு, நிலங்கள் பத்திரப்பதிவுகள் செய்வோம்ல, இதுல வந்து பல மடங்கு ஏத்துவாங்க. நமக்கு 1000 ரூபா கொடுத்துட்டு அவங்க 5000 ரூபா நம்ம தலையில கட்டுவாங்க. இது நமக்கு தேவையா? சீமான் அவர்கள் சொல்றது வந்து தற்சாப்பு பொருளாதார கொள்கை, ஆடு மாடு மேய்த்தல் அரசு பணி, விவசாயம் அரசு பணி, இலவச கல்வி, இலவச மருத்துவம், இலவச குடிநீர், இதை தவிர வேற எல்லாம் நான் தரமா தருவேன் அப்படி சொல்லியிருக்கிறாரு. அதனால தயவு செய்து சிந்திங்கள், எது நமக்கு வேணும். இந்த மிக்சி, கிரைண்டர், ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் வந்து நம்மளே சம்பாத்தியம் பண்ணி அதை வாங்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய பொருளாதாரத்தை அண்ணன் சீமான் அவர்கள் வந்து உயர்த்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த மானமுள்ள மரியாதையோட சுயமாக சம்பாத்தியம் பண்ணி வாங்கக்கூடிய அந்த வாழ்க்கை தரம் அந்த வேண்டுமா நமக்கு? இல்ல காலம்பூரா இவங்க கிட்டயே இலவசத்துக்காக கையேந்தக்கூடிய நிலைமை வேண்டுமா அப்படின்னு தயவு செய்து சிந்திச்சு வாக்களிங்க. வாய்ப்புகள் வந்து எப்பவும் கிடைக்காது. கிடைக்கிற வாய்ப்பு வந்து நழுவ விட்டோம்னா அது நமக்கு தான் பாதகமாட்டு மாறும். அதனால தயவு செய்து 2026 சட்டமன்ற தேர்தலில் சிந்திச்சு வாக்களிங்க. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.